வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பையர்ஸ் வெற்றிகரமாக தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக நிஃப்டியில் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஏஎம்டி ஆக்டிவேட் ஆகி டிஸ்ட்ரிபியூஷன் மூவ் இப்போ ஸ்டார்ட் ஆகிறது இருக்குது. அது எப்படி ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்கான சயின்ஸ் எல்லாம் என்ன, அது எவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. அந்த வீடியோவில் அதில் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட்டை நம்ம படிச்சுட்டு வந்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வர செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து நெக்ஸ்ட் பேட்ச் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. அதில் ட்ரேடிங்னா என்ன, அதை சரியான கேபிட்டலோட எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் டீச் பண்ண போகிறேன். ட்ரேடிங்கில் எல்லாமே லைக் டே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், ஸ்டாக்ஸில் எப்படி பண்ணுறது, ஆப்ஷன் பையிங், செல்லிங், கிரிப்டோவில் எப்படி பண்ணலாம், ஃபண்ட் அக்கௌண்ட்டில் எப்படி பண்ணலான்ட்டு எல்லாத்த பற்றியுமே நான் இன்டெப்த்தாக டீச் பண்ண போகிறேன். இது 1 மந்த்துக்கு இருக்க போது டெய்லி 7 to 8 இருக்கும். இதுக்கான ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள். நான் ஃபர்தராக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபருடைய கமெண்ட்டை பார்த்து விடலாம். ஃபஸ்ட்டு ரங்கராஜன் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, என்ன ப்ரோ சிபிஆர் அம்போன்னு விட்டுட்டிங்களே, சிபிஆர் வேண்டாமா, டைம் இருந்தால் 10 செகண்ட் அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருங்க. ஸோ ட்ரேடிங் அப்படிங்கிறது ரிப்பீட்டபுளாக இருக்கணுங்க. டெய்லியும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த டெய்லியும் ஒரே மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறது சிபிஆரில் மிஸ் ஆகுது. ஏன்னா அசனிங் சிபிஆர் இருக்கும், நேரோ சிபிஆர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைடு சிபிஆர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் ஆஃப் சிபிஆர் இருக்குது பார்த்திங்களா. அது ஒவ்வொரு சிபிஆர் வரும்போது ஒவ்வொரு மாதிரி நம்ம பண்ணணும். அதை காட்டிலும் எஃப்இஜினா டெய்லி எஃப்இஜி வரும். அந்த எஃப்இஜியில் ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குது. ஸோ அந்த ரிப்பீட்டபிலிட்டி ஃபேக்டர் எஃப்இஜியில் அதிகமாக இருக்கிறதுனால எஸ்எம்சி கான்செப்ட் கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால தான் நம்ம ஓவர் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம், சிம்பிளாக வச்சுக்குவோம் அப்படின்ட்டு நான் ஃபுல்லாக எஸ்எம்சிக்கு மாறிட்டாங்க. இப்போ நான் சிபிஆரையும் பார்க்குறதில்ல, ஆப்ஷன்ஸையும் பார்க்குறதில்ல, எதையுமே பார்க்குறதில்ல. என்னோடய செட்டப் என்ட்ரி இல்லைனா இல்லைங்கிற மாதிரி வேறு ஒரு மோடுக்கு போயிட்டேன். அது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. ஸோ நான் டீச் பண்ணுற எல்லாருமே அது ரொம்ப சிம்பிளாக இருக்குன்றாங்க. நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். எஃப்இஜின்னு ஒரு பிளேலிஸ்ட்டே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை போய் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நிறையா அதை பற்றின தெளிவு உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அனந்த்குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு, மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ஓகே பிரதர், பட் ஹவு மியூச்சுவல் ஃபண்ட் பை மெஜாரிட்டி டேஸ் தே மைட் ஃபாலோ த ஸ்ட்ரக்சர் ஐ அக்செப்ட் பட் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் டூயிங். வாட் வில் ஹேப்பன் டு ஷார்ட் டேர்ம் எஸ்ஐபி பீப்புள்? எஃப்ஐக்கு செக்யூரிட்டி கொடுத்துற மாதிரி ஆகிடும்ல பிரதர், என்ன பண்ணுறது? ஆமாம், அப்படி தான் ஆகும். எஸ்ஐபி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு கிடையாதுங்க. நீங்கள் எஸ்ஐபின்னு போடுறீங்க அப்படின்னா அது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு தான் போடணும். நான் 1 வருஷத்துக்கு போடுறேன், 2 வருஷத்துக்கு போடுறேன்னா அது அப்படி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ரெண்டாவது, எஸ்ஐபியை நீங்கள் மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும்போது பண்ணுறதை காட்டிலும் பியரிஷாக இருக்கும்போது பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் நீங்கள் எஸ்ஐபிலாம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பற்றி ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அதை எவ்வளோ வருஷத்துக்கு போடணும், அதில் எப்படி டைவர்ஸ்ஃபை பண்ணணும், எப்படி எத்தனை இப்போ ஸ்டாக்கில் எவ்வளோ போடணும், இண்டெக்ஸில் எவ்வளோ போடணும், கோல்டில் எவ்வளோ போடணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த பிரச்சனை வராது. அதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போடுங்க. அண்ட் நீங்கள் எஸ்ஐபின்னு பண்ணுறீங்கன்னா மினிமம் 5 இயர்ஸ் இல்லாமல் அதை பண்ணாதீங்க. அது பெரிய ரிவார்டிங்காக உங்களுக்கு இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வேல் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காருங்க. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ சின்ன டவுட்டு, கேப் அப் கேப் டவுனில் வர எல்லா எஃப்இஜிக்கும் பவர் இருக்கா, இல்லைனா எஸ்பிஎல்ல பிரேக் பண்ணி கேப் டவுனில் கேப் அப்பில் வர எஃப்இஜிக்கு மட்டும்தான் பவர் இருக்குமா? ஒய்எம் ஆஸ்கிங் இஸ் தட் சம் டேஸ் இட் ஓன்ட் ரெஸ்பெக்ட் அண்ட் காட் இன்வெஸ்ட். இதுவரை என் செட்டப்பில் நான் கேப் அப் கேப் டவுன் எஃப்இஜி ட்ரேட் பண்ணதில்லை, ப்ளீஸ் கிளாரிஃபை ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் டே ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கேப் அப் கேப் டவுனில் வர எஃப்இஜியை ட்ரேட் பண்ண வேணாம், அதை விட்டுருங்க. அது நிறைய டைம் ரெஸ்பெக்ட் ஆகாது. இதுவே நீங்கள் பொசிஷனலாக ட்ரேட் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 hour அண்ட் 1 hourக்கு மேலே 1 hour 4 hour 1 day இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த கேப் அப் கேப் டவுனில் வர எஃப்இஜியை கன்சிடர் பண்ணலாம். டே ட்ரேடிங்னா கண்ணை மூடிட்டு விட்டுருங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. ஓகேங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாவோ, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக, இல்லை ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக, எஸ்எம்சி ரிலேட்டடாக என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அதை கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் டெய்லி இதை படித்து அதற்கான எனக்கு தெரிஞ்ச பதிலை சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸை போட்டுக்கிட்டுருக்கேன். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டு மியூட் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஸோ தட் நான் போகிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் சேருங்க. இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 32 ஸ்டாக் டிக்ளைன் ஆகிருக்கு, 18 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகிருக்கு. அட்வான்ஸ் ஆன எந்த ஸ்டாக்கும் ஹெவி வெயிட் கிடையாது. மேபி இந்த ப்ரைவேட் செக்டர் பேங்க் இன்றைக்கி ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுங்க. நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேங்க் நிஃப்டியில் ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்துச்சு பேங்கிங்கில். அதனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு அவுட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு. ஏன்னா நிஃப்டி 20 பாயிண்ட் பாசிட்டிவ்னா பேங்க் நிஃப்டி 266 பாயிண்ட் பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அதற்கு காரணம் ப்ரைவேட் செக்டரில் இருந்த பாசிட்டிவிட்டி. அதை தாண்டி பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே கொஞ்சம் டவுன் தாங்க. அண்ட் பவர் செக்டர் இன்றைக்கி பயங்கரமாக பாசிட்டிவாக இருந்துச்சு. மார்னிங் பார்த்துருந்தேன் அந்த இண்டஸ்ட்ரியல் அவுட்புட் டேட்டா வந்துருந்துச்சுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா. ஐ திங்க் செக்டர் ஸ்பெசிஃபிக்காக அதன் காரணமாக தான் பவர் கிரிட்டு, ஹிட்டாச்சி எனர்ஜி, என்டிபிசி இந்த மாதிரி நிறையா பவர் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா ஏறி முடிஞ்சிருந்துச்சுங்க. அதை தாண்டி நீங்கள் ஓவரால் மார்க்கெட்டுக்குள்ளே போனீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஃப்ளாட்டான ஒரு நாள், பட் டாமினேட்டட் பை செல்லர்ஸ் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நிறையா கிரே வழக்கமாக பார்த்தீங்கன்னா ரெட் டாமினேட்டடாக இருக்கும், இல்லைனா க்ரீன் டாமினேட்டடாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரே டாமினேட்டடாக இருக்குது, விச் மீன்ஸ் மார்க்கெட்டில்
இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 1 or 2% மூக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாக்ஸ் வந்து சிக்கிக்கிட்டு இருக்கு. ஐ திங்க் ப்ளஸ் ஆர் மைனஸ் 1% நினைக்கிறேன் கிரே வந்துச்சுன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது பெரிய இது இல்லை. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டும் அதிகமாக இருக்குங்கிறதுனால இன்றைக்கி ஒரு மாதிரியான டேயாக தான் ஓவரால் மார்க்கெட்டே முடிஞ்சிருக்குங்க. அதை பியரிஷும் சொல்ல முடியல, புல்லிஷும் சொல்ல முடியல. ஓவரால் மார்க்கெட்டே சைடு வேஸில் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். நிஃப்டி அன்றைக்கி மொட்டத்தனமான சைடு வேஸில் இருந்துச்சு. நிஃப்டி 500 மொட்டத்தனமான சைடு வேஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை பார்க்கலாங்க. அடுத்து வந்து ஈரான் அப்டேட்டு ஒன்றும் முடிவுக்கு வர மாதிரி தெரில. காலையிலேருந்து அதே அப்டேட் தான் இப்போ போட்டிருக்கிறாங்க. ஸ்காட் பெசன்ட் வந்து ஈரான் மேலே ஒரு பயங்கரமான எக்கனாமிக் வெல்ஃபேரை வார தொடங்க போகிறோங்கிற மாதிரி சொன்னது. ஹிஸ்புல்லாவை அட்டாக் பண்ணுற மாதிரி நிறையா சாங்ஷன்ஸை போடுறேன்னு சொன்னது. ஈரானோட அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, அதுக்கப்புறமா அப்படி புழங்கினீங்கன்னா உங்களுக்கு மேலே நான் வந்து போட்டுருவேங்கிற சில எக்கனாமிக் இதெல்லாம் பண்ணிடுவேன், வார தொடங்கிடுவேங்கிற மாதிரி சொன்னது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. பட் யூஎஸில் இதுக்கு சில பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. யூஎஸ் டிப்ளமேட்ஸ் இவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப்ஸ் ஈரான் ஸ்ட்ராட்டஜி ஃபேஸஸ் ஸ்டீப் சேலஞ்சஸ், ப்ரெடிக்ட்ஸ் சாங்ஷன் மே ஃபெயில். அவர் போட்டாலும் சரி அது ரொம்ப நாளைக்கு நீடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொரு செனட்டர் வேறு ஒன்று சொல்லியிருக்காராமா, ட்ரம்ப்ஸ் மிஸ்பிளேஸ்டு ப்ரியாரிட்டிஸ். இங்கே வந்து நாடு கடனில் மூழ்கிட்டு இருக்கு, கேஸ் எல்லாம் பயங்கரமாக விலையேறிட்டு இருக்கு, ஒரு சம்மந்தமேலாம் வார போய் நடத்தி முடிக்க மாட்டேங்கிறாரு. முதல்ல உள்ளே பாருங்கள், அதுக்கப்புறம் வெளியே போய் பார்க்கலாம், கிரீன்லாந்தெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், ஈரான் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உள்நாட்டு அளவில் ட்ரம்ப் இந்த வாரம் முடிக்காமல் செவ்வாய் இழுத்துக்கிட்டு இருக்கிறது அவருடைய மதிப்பை குறைச்சிட்டு இருக்குங்க. அவரோட ரேட்டிங்ஸ்லாம் வேறு கம்மியாகிட்டு இருக்கு. நான் போன வாரத்தில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இதுவரை அவர் அதிபரானதுக்கப்புறம் இல்லாத அளவுக்கு கம்மியாக இருக்குது. அதனால் ட்ரம்ப் இதை கூடிய வரல முடித்தா நல்லதே, ஆனால் முடிக்கிற மாதிரி தெரில. இந்த மாதிரி சாங்ஷன்ஸ்லாம் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அது இழுத்துக்கிட்டே தான் போகுது. என்ன போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இது ஒரு பியரிஷான விஷயங்க. இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் பாருங்கள் இப்போவும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. 87 பக்கமாக போயிடுச்சு WTI க்ரூட் ஆயில். அஃப்கோர்ஸ் அது புல்லிஷ் தாங்க, டெய்லியும் பார்க்குற அதே லெவல் தான். அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் அது அக்ரெசிவாக ஏற ஆரம்பிச்சிருமோன்னு தோணுது. இப்போதைக்கு 93 நோக்கி போயிட்டுருக்கிறான். பிரெண்ட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 102 நோக்கி போயிட்டுருக்கான். இவனும் புல்லிஷாக தான் இருக்கான். எனி டிப்பு அவன் கரெக்டாக வர்றான். இங்கே பாருங்கள், ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணி ரிவர்ஸ் ஆயிடுறான். நம்ம க்ரூட் ஆயிலும் அதே தான், 9050 நோக்கி போய்கிட்டு இருக்கு. எல்லா ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணி ஹையர் ஹை போட்டு அவன் மேலே போயிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு நிலவரமாக இருக்கிறது. அண்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பிட்காயினுங்க. நிஃப்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி பிட்காயினை பார்த்தே ஆகணும். தெரியலனா தெரிஞ்சுக்குங்க. பிட்காயினில் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என் கண்களுக்கு தெரிகிறது. சப்போஸ் இந்த மாதம் இன்னும் 10 நாள் இருக்குது, இந்த 10 நாள் முடிக்கும்போது இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிட்காயின் ஆல் டைம் ஹையை அடிப்பது உறுதி. இதில் வந்து ஒரு முக்கியமான நியூஸும் இருக்குங்க. கிரிப்டோவுக்கு ஃபேவராக ஒயிட் ஹவுஸில் ஒரு மீட்டிங்கை போட்டு அதுக்கு நிறையா பாசிட்டிவாக பண்ணிட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் இந்தளவுக்கு ஏறிக்கிட்டு இருக்குது. சப்போஸ் நீங்கள் பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது ஏதாவது இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இதை பற்றி கொஞ்சம் பாருங்கள். இதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா தான் 30% டேக்ஸ், ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 30% டேக்ஸ்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து பிட்காயின் ஒரு இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளேயே கூட ஆல் டைம் அடிக்கிறதுக்கும் அதை தாண்டி மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. XRP அப்படிங்கிற இன்னொரு காயினுமே ரொம்ப புல்லிஷாக இருக்குங்க. இதுவுமே வந்து ஆல் டைம் போகிற வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அனலிசிஸை யூஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வந்து இதை ட்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெல்டா எக்ஸ்சேஞ்சுங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் நீங்கள் என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான காசு இருந்து கூட இதை ட்ரேட் பண்ண முடியும். நல்ல ஒரு புல்லிஷான காலகட்டம் பிட்காயினுக்கு தொடங்கிட்ட மாதிரி எனக்கு தெரியுது. 10 நாள் அதுக்கு வெயிட் பண்ணணும். இந்த 10 நாள் அதை பற்றி கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுக்குங்க. எனக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒன்று தான், பேர் மட்டும்தான் வேறு. என்னோடய டெக்னிக்கை எதுக்கு போட்டாலும் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் அதை பேஸ் பண்ணி நான் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு எஃப்இஜி பற்றி தெரியணும்னா முன்னாடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது. சேம் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிட்காயினுக்குமே யூஸ் பண்ணலாம். செக் பண்ணி பாருங்கள். அப்போது பிட்காயினும் பயங்கர புல்லிஷாக இருக்குது, க்ரூட் ஆயிலும் பயங்கர புல்லிஷாக இருக்குது, கோல்டு சில்வரும் பயங்கர புல்லிஷாக தான் இருக்குது. அதை பற்றி நம்ம கொஞ்சம் கேப் போட்டு வந்து பார்ப்போம். இப்போது நிஃப்டியை பற்றி நம்ம பார்க்கலாங்க. ஸோ ஒரு வாரமாக நிஃப்டியை தள்ளுன்னு தள்ளினாங்க. இருந்தாலும் அவங்களால தள்ள முடியல. இந்த ஃபாலுக்கான ரீட்ரேஸ்மெண்ட்டை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. விச் மீன்ஸ் வீக்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் சிஏஎஸ் க்ளோசிங்கில் இது மேலே கொண்டு போயிட்டா என்ன பண்ணுறது, இது வேறு புது மெத்தடாக இருக்கேன்ட்டு. இல்லை அது அந்தளவுக்குலாம் தேவையில்லை, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூ கேப்பை இன்வெஸ்ட் பண்ணிருச்சு. அந்த கையோட இங்கே பாருங்கள், வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை அவன் ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போது இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக மொமெண்டம் மாறுது. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை போடுறது மூலமாக இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் அடிச்சுட்டு உள்ளே வந்த இந்த மூவை நம்ம இப்போ மேனுப்புலேஷனாக கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அதை பண்ண முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு, இந்த பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த்தும் இருந்துச்சு. இப்போ அந்த பையர்ஸ் வந்து இல்லைப்பா எங்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை அப்படிங்கிறது இப்போ தான் ஒத்துட்ருக்காங்க. அவங்க வீக் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்து அவங்களோட சக்தியை காட்டுவாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே போகக்கூடிய
ஒவ்வொரு பாயிண்ட்டுமே லைக் இந்த இந்த இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போய் அவன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் போய் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இந்த 266க்கு மேலே போகக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நிஃப்டி கீழே விழுறதுக்காக தான் வாய்ப்பு தான் இருக்குது. அண்ட் அப்படியே அவன் கீழே விழும்போது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,602, செகண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,080, தேர்ட் டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,186. எனக்கு தெரிஞ்ச டிஸ்ட்ரிபியூஷன் மூவ்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக அந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்டா, செப்டம்பர், அக்டோபருக்குள்ளே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து 22,186 போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு 3 மாதத்துக்குள்ளே போயிடும் என்று நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் லாங் டேர்ம் ஆப்ஷன் செல்லர்ஸ். உங்களுக்கு இந்த வியூ எங்கூட ஒத்து போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் தெரியுது அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பயன்படுத்தி எதாவது பண்ணுங்கள். இப்போதைக்கு என்னோடய வியூவாக இதுதான் இருக்குது. இந்த வியூ எப்போ மாறும் அப்படின்னா, இந்த ஹையை அவன் தாண்டிட்டான்னா இந்த வியூ மாற்றிக்க வேண்டியதான், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இப்போதைக்கு இது ப்ரொடெக்டட் ஹையாக ஃபார்ம் ஆகிருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேம்லேயும் ப்ரொடெக்டட் ஹை ஃபார்ம் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸுக்கு இந்த ஹைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவன் இந்த ஹைக்கு தான் போக தேவையில்லை. அவன் அந்த ஹைக்கு போகாமல் இங்கே பாருங்கள், இட் கேன் கோ அப் டு 786 வரைக்கும் கூட போகலாம். அவன் வந்து 765க்கு போக மாட்டான், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்ததுனால அவன் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. இப்போ பொசிஷனலாகவே நிஃப்டியோட ட்ரெண்ட் அப்படிங்கிறது பேரிஷாக மாறிவிட்டது. சீக்கிரமாக ஒரு நல்ல ஃபால் வரதுக்கும் நிறையா சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இங்கே ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி இல்லை, அது மட்டும்தான் ஒரே ஒரு குறை. மேபி நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த லோக்கு கீழே இந்த இந்த கேண்டில் கீழே முடிஞ்சுன்னா ஒரு ஸ்விங் பாயிண்ட் லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிடும். மேபி அதை ஸ்வீப் படிச்சுட்டு கூட ப்ரைஸ் கீழே வரலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகலாம். அப்படின்லாம் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டெய்லி டைம் ஃப்ரேம், வீக்லி டைம் ஃப்ரேம் ரெண்டுலேயுமே இந்த இடத்துல ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ அப்படி இருக்குது. இங்கே போய் ஃபார்ம் ஆகலாம், இல்லைனா இங்கே போய் ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை இங்கே போய் ரிவர்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட்லாம் ரிவர்ஸ் ஆவாங்க. அது எந்த பாயிண்ட்டுங்கிறத வரும் வாரங்களில் நம்ம அப்படியே பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஒரு லாங் டேர்ம் வியூ மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். இப்போ நம்ம நிஃப்டியில் இன்ட்ராடேயில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அரைத்தல் கடந்த 2 நாட்களாகவே அரைத்தல் தான். ஆனால் இந்த 2 நாட்களையும் நல்ல பையங்க. அவன் நேற்று புள்ளி செஃபிஜில் ஒரு செமையான பம்பை கொடுத்தான். இன்றைக்கி பேரி செஃபிஜில் செமையான பம்ப் இல்லைனாலும் ஒரு டீசெண்டான ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் மொத்தம் பியரிஷாக இருந்தாலும் தலைமை கிங்குடா அப்படிங்கிற மாதிரி ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆனவுடனே கீழே வந்துருச்சு. நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு. இதுக்கு நேற்று கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஆல்ரெடி நான் வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது வேறு எங்கே இருக்குன்னு தெரியல, காணும். சப்போஸ் அது இருந்தால் அதை போடுறேன், இல்லைனா புதுசாக கூட ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை வீடியோவோ கூட நான் அதை வந்து போடுறேன். வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு கண்டிப்பாக அதை நான் அப்லோட் பண்ணிடுவேன். அங்கே பாருங்கள், அங்கேருந்து ஸ்வீப் அடிச்சு உள்ளே வந்தவன் தான் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ரேஞ்சுங்க. இன்றைக்கி ஒட்டுமொத்த டேயை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு. பயங்கரமான அக்குமுலேஷனை வந்து அவன் போட்டிருக்கான். அப்போது இங்கே பாருங்கள், இப்போது இது அக்குமுலேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படியே சிங்க் ஆகிடுச்சு பாருங்கள் வீக்லியோட. இது நடந்தால் செமையாக இருக்கும். அதுக்கு மார்க்கெட் மேலே போகணும், அப்படியே கீழே போயிடக்கூடாது. ஏன்னா கீழே போனால் இது மேனிப்புலேஷன் ஆயிரும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வருவோம், மேலே போவோம், அதுக்கப்புறம் தான் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறையா காம்பினேஷன்ஸ் இருக்குங்க ப்ரைஸ் ஆக்ஷனில். அது நடக்கும்போது அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம கற்றுக்கணும். அப்போ நமக்கு எப்போ என்ட்ரி வரும், எப்போ என்ட்ரி வராது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கீழே வச்சுன்னு வச்சிங்களேன், என்ட்ரி எடுக்கலாமானா எடுக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேலே வந்தால் தான் நமக்கு என்ட்ரி. அப்போ தான் வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே இல்லை இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ளே போகிறான். அப்போ இதுக்கு மேலே போனால் ஷார்ட் அடிக்கிறது தான் ரொம்ப நல்லா இருக்குமே ஒழிய, இப்போயே அவன் கீழே போகிறான்னா ஷார்ட் அடிக்கிறது அவ்வளோ வந்து நல்லா இருக்காது. அப்படி கீழே போய்ட்டு என்ன பண்ணுறது, என்ட்ரி இல்லை, சும்மா மார்க்கெட்டை வேடிக்கை பார்க்க வேண்டியதான். இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரேடிங் அப்ரோச் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகாகவும் இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக நினச்சிங்கன்னா மார்க்கெட்டில் வர எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கக்கூடாது. உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை எப்படி ஃபுல் பொட்டன்ஷியலாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் தான் பார்க்கணும். ஒரு சின்ன கருத்தூசிங்க, ரொம்ப நாள் ஆச்சு கருத்தூசி போட்டு, அதனால் டக்குன்னு சொல்லிவிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஸ்வீப் படித்து அது கீழே வந்துச்சு இல்லைங்களா, வந்துட்டு ரொம்ப நேரமாக சுற்றிக்கிட்டு இருந்தான். சரி இன்றைக்கி பொழுது அவ்வளோதானான்ட்டு முடிச்சுக்கலாம் அப்படிங்கும்போது குபீர்னு ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்துச்சுங்க. சரி, மார்க்கெட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே மேலே போயிருக்குன்னு அவனால் போக முடியல. சரி, ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வந்துருச்சு. இது ரெஸ்பெக்ட் ஆகுமான்னு பார்த்தா அழகாக ரெஸ்பெக்ட் ஆச்சு. இங்கே ரெஸ்பெக்ட் ஆகி அவன் கீழே போனான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குபுன்னு மேலே போனான். அது என்னென்னா 30 மினிட்ஸோட ஃபேர் வேல்யூ கேப். சம்மந்தமே இல்லை மேலே போகிறானேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது 15 மினிட்ஸு, இது வந்து 30 மினிட்ஸு. அதுக்கு நீங்கள் எல்லா டைம் ஃப்ரேம்லையும் போய் மாற்றி இங்கே வந்திருக்கா அங்கே வந்திருக்கா அதை ரெஸ்பெக்ட் ஆகாமலாம் யோசிக்க முடியாது. நிறைய டைம்களில் 30 மினிட்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் வரவே மாட்டான். இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. அது 15 மினிட்ஸ் இல்லாமல் 30 மினிட்ஸில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் போய் ஒரு ரிவர்சலை கொடுத்து
30 மினிட்ஸ்னால் 5 மினிட்ஸில் பார்க்கலாம். நம்ம அங்கேருந்து ஒரு ரிவர்சலை கொடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டார்கெட்டை அவன் ஹிட் செய்து விட்டான். அதுக்கப்புறம் சரி போதும்ப்பா, இதுக்கு மேலே எனக்கு வந்து சத்து பத்தாது, கீழே மார்க்கெட் இறக்கிறதுக்கு அப்படின்ட்டு இங்கேருந்து ஒரு 1 மினிட்டில் ப்ரொடக்ட் லோவை போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் ஆகி கன்சாலிடேஷன்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 7 நாள் கீழே விழுந்ததுக்கு 2 நாள் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அவ்வளோதான். ஸோ இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் மூலம் தான் ஃபர்தராக இது அதாவது இப்படி போகிறதுக்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. என்ன போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அண்ட் நிஃப்டியோட இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு 100+ லைக்ஸ் கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போவே உங்களுடைய லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. அண்ட் அதை தாண்டி வந்து கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹைப் ஆப்ஷன்லாம் இருக்குது, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்து பண்ணி விடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டிங்க. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி புல்லிஷாக முடித்திருக்கிறான். 226 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக பேங்க் நிஃப்டி வந்து முடிச்சிருக்கு. இன்னுமே பாருங்கள், புதுசாக ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை தான் பேங்க் நிஃப்டி போட்டிருக்கிறான். ஸோ இது ஃபுல்லாக கன்சாலிடேஷனுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் கன்சாலிடேஷன். பேங்க் நிஃப்டியால் நகரவே முடியல. இவன் வந்து ஒரு பெரிய ஒரு 1000-2000 3000 பாயிண்ட் மூவுக்கு தயாராகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத இந்த கன்சாலிடேஷன் உணர்த்துது. அதுக்கு மேலே வரப்போதா கீழே வரப்போதா. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமை பார்த்து நம்ம கண்டிப்பாக நிஃப்டி கீழே விழுக போகுதுங்கிற ஒரு முடிவு எடுத்துடலாம். ஆனால் பாருங்கள், பேங்க் நிஃப்டியில் அந்த முடிவு எடுக்க முடியாது. நம்ம பேங்க் நிஃப்டிக்கு இது அக்குமுலேஷன்னா, இது மேனிப்புலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி அவன் கீழே விழுந்தான்னா இது அவனுக்கு மேனிப்புலேஷன் ஆயிடும். அப்போ டிஸ்ட்ரிபியூஷன் மேலே வந்துடும். அப்போ இங்கேருந்து அவன் மேலே போக போகிறானா கீழே போகிறானா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போதைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. இதில் யார் ஜெயிப்பார்கள் என்பதை பார்க்கலாம். பட் நிஃப்டியில் கிளியராக எல்லா சைன்ஸுமே தெரிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டியில் தான் அந்த பியரிஷ் சைன் வரல. ஏன்னா இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூக்காக ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக பேங்க் நிஃப்டியும் வேலையை காட்டி கீழே போக ஆரம்பிச்சிருவான். பொறுத்திருந்து பார்க்கலாம். மசாஃப்னா ஒன்றும் கிடையாது. அண்ட் நிஃப்டி மிட் செலக்ட்டுங்க. இன்றைக்கும் பாருங்கள், இவனும் இந்த வீக்லி டைம் ஃப்ரேம் ஃபேர் வேல்யூக்கு அப்போ இன்வெஸ்ட் பண்ணல. அப்போ இன்னொரு வாரம் இதை இன்வெஸ்ட் பண்ணினால்தான் மிட் செலக்டால் கீழே இறங்க முடியும். இல்லைனா இவனுமே மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபேர் வேல்யூக்கு அப்படி ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம்ங்கிறதுனால 4 ஹவர் டைம் ஃப்ரேமை பார்க்கலாம். முன்னாடி சொன்னால் அதே பாயிண்ட் தான். 15,000 தாண்டினா அவன் ஆல் டைம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிட் செலக்ட் தாண்டாத வரைக்கும் மிட் செலக்டில் ஒன்றுமே சொல்ல முடியாது. அவன் என்ன வேணால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது. அவன் கீழே விடுக்கலாம், மேலேயும் போகலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஒரு அக்குமுலேஷன் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வேறு தெரியுதுங்க. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன்றும் கிளியராக இல்லைங்க. இன்னும் கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவன் வீக்லி டைம் ஃப்ரேம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வாரம் கழிச்சு வேணால் மிட் செலக்டில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் இன்றைக்கி பாருங்கள், இந்தியா விக்ஸ் 4% வந்து ஏறி இருக்குங்க. என்ன தான் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி 200 பாயிண்ட் பாசிட்டிவாக முடித்தாலும், நிஃப்டி இன்றைக்கி பாசிட்டிவ் ஜோனில் முடிஞ்சிருந்தாலும் இந்தியா விக்ஸ் 4% ஏறி இருக்கிறது கண்டிப்பாக செல்லர்ஸ் கிட்ட இப்போ தான் ஒரு பயம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. பட் ஃபர்தராக இது 14-15 ஏறும்போது தான் மார்க்கெட்டில் பெரிய ஃபால்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஒரு ரெட் ஃப்ளாக்குங்க. மார்க்கெட் கீழே விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத முன்னறிவிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த இந்தியா விக்ஸ். அது ஏறி இருக்கிறது. அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிட்காயின்லாம் பார்த்துட்டோம் இல்லைங்களா. அடுத்து அப்படியே நம்ம வந்து கோல்டை பார்த்துடலாம். கோல்டுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூக்கு அப்போ இன்வெஸ்ட் பண்ணுதுங்க. ஆனால் என்னால் கோல்டில் புல்லிஷ் ஆகவே முடியல. இப்போ நான் பிட்காயினில் என்னால் கன்வின்சிங்காக இருக்குது அங்கே இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன். ஆனால் கோல்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த ஃபேர் வேல்யூக்கு அப்போ வந்து டச் பண்ணாமல் போகிறானே அப்படிங்கிற ஒரே ஒரு பிரச்சனையால தான் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் இவன் கண்டிப்பாக மேலே போயிடுவான் அப்படிங்கிறத சொல்ல முடியல. அதையும் தாண்டி மேலே போயிட்டான்னா ஏன் செட்டப் இல்லாமல் அவன் போகிறான். அவனை என்னால் எதுவும் பண்ண முடியாது. அவனை விட்டு வேறு வேலையை பார்க்க வேண்டியதான். இப்போதைக்கு கோல்டு பயங்கரமான புல்லிஷாக இருக்குது. ஆனால் அவன் கீழே தான் விழுகணும். இப்போ என்னால் இதில் லாங் போக முடியாது. அவன் எவ்வளோ தூரம் மேலே போனால் என்னால் லாங் போக முடியாது. ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தான் பார்த்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேணும். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. அப்போ சும்மா இருக்க வேண்டியதான். நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ட்ரேட் பண்ண முடியாது. எனக்கு செட்டப்பே இல்லையே. ஸோ மார்க்கெட்டுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பிடிக்க முடியாது. நம்ம செட்டப்பில் என்ட்ரி வந்தால் தான் எடுக்க முடியும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தான் இது. எவ்வளோ பாயிண்ட் பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்தவன் ஜஸ்ட்டுங்க ஒரு 40 பாருங்கள் 12 பாயிண்ட்டுங்க அநியாயத்துக்கு. 12 பாயிண்ட் போயிருந்தான்னா இந்த இடத்துல நல்லா லாங் எடுத்துருக்க முடியும். மிஸ் ஆகி போச்சு. சரி, பரவாயில்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் பாருங்கள், கரெக்டாக ஃபேர் வேல்யூக்கு அப்படி ரிவர்ஸ் ஆகி போகிறான். அப்போ 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தானே. கோல்டுனால அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்த முடியாது. சில்வர் இந்த ஃபேர் வேல்யூக்கு அப்போ இன்வெஸ்ட் பண்ணான்னு வச்சுக்கலாம். அடுத்து நான் சில்வர் லாங் போயிடப்போகிறேன், அவ்வளோதானே. இந்த மாதிரி தான் ஒன்று இல்லைனா இன்னொன்று. அப்போ மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டோம்னா ஒன்று நம்பி நம்ம இருக்க தேவையில்லை. இன்னொன்று பார்த்து நம்ம அதில் செட்டப் வந்தால் என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்றா நீங்கள் ஒரு செட்டப்பை வச்சு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை ட்ரேட் பண்ணணும். இல்லைனா ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டை நிறைய செட்டப்பில் ட்ரேட் பண்ணணும். இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நம்மளால் பண்ண முடியும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஃப்இஜி ட்ரேடராக இருந்தீங்களா மட்டும் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஒரே செட்டப்பில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும். அது எஃப்இஜிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பெருமை. இந்த சிபிஆரில் ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, ஏன் பண்ணுறதில்லைன்ட்டு.
அதை நீங்கள் சிபிஆரில் பண்ண முடியாது, எஃப்இஜியில் தான் பண்ண முடியும். அதனால தான் நான் எஃப்இஜியில் மட்டுமே ட்ரேட் பண்ணுறேங்க. ஓகே, இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில்வருடைய அனாலிசிஸ். சில்வரும் புல்லிஷாகத்தான் இருக்கிறது. இந்த இந்த மந்த்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பு சில்வர் இன்வெஸ்ட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கலாம், அப்போ இன்னுமே நம்ம புல்லிஷ் ஆகிடலாம். அது வரைக்கும் என்னால் புல்லிஷ் எல்லாம் ஆக முடியாது. இப்போ கூட பார்த்தீங்களா வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பில் தான் போயிட்டுருக்கிறான். அப்போது அதோட டார்கெட் அப்படிங்கிறது 71.4 வரைக்கும் அவன் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க சில்வர். ஸோ எல்லாமே புல்லிஷாக தான் இருக்குது. ஐ மீன் எல்லாமேனா எல்லாமே இல்லை, நிஃப்டி மட்டும் பியரிஷாக இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பில் போட்டு அவன் வந்து பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் போடாமல் புல்லிஷாக சுற்றிக்கிட்டு இருக்கான். வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்பை போட்டு மிட் செலக்ட்டும் புல்லிஷாக தான் இருக்கான். கிரிப்டோ மார்க்கெட்டு பயங்கர புல்லிஷாக மேலே போயிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எல்லாமே பயங்கரமாக மேலே போய்கிட்டு இருக்கு. நாஸ்டாக் கூட பாருங்கள் இப்போ கரண்ட்டாக மேலே தான் போயிட்டுருக்கிறான். இவனும் பாருங்கள் வீக்லி டைம் ஃப்ரேமோட வீக்லி டைம் ஃப்ரேமோட ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து மேலே போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் ஏன் நிஃப்டி மட்டும் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரில. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க, அடுத்த வாரம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ப்ரொடெக்டட் ஹை வந்து ரெஸ்பெக்ட் ஆகுமா, ஃபேர் வேல்யூ கேப்லேருந்து ரிவர்சல் வருமா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீக் ஆகிடுங்க. என்ன போகுதுங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரீட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் கருத்து ட்ரிகர் பண்ணி நிறையா பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. நன்றி. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.